வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மில் கேஒய்சி ஃபுல் கேஒய்சி பண்ணுறப்ப என்னென்ன இஷ்யூஸ்லாம் வருது, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? முதல்ல உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. பண்ண பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஸோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நவுத்துனீங்கன்னா லாஸ்ட்டில் கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்லேயோ முன்னாடியோ உங்களுக்கு ஏற்ற இடத்துல வந்து இருக்கும். ஸோ அது வந்து சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு பேஜில் கூட கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து தேர்டு பேஜில் வந்து கேஒய்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேஒய்சி ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம். மினி கேஒய்சி அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆயிரும். ஃபுல் கேஒய்சிங்கிறது தான் நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அப்கிரேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக 3 மெத்தட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி, செகண்ட் ஒன் நமக்கு நியர்பை ஸ்டோரில் போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆக்டிவேட் பண்ணுறது. மொத்தமாக 3 ஸ்டெப் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ரீயாக பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோ கேஒய்சி நியர்பை ஸ்டோர் தான். கேஒய்சி டோர் ஸ்டெப் வந்து அதாவது வீட்லேயே வந்து பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. 150 ரூபா பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் மினி ஃபுல் கேஒய்சி வந்து பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே. மற்றபடி அந்த வீடியோ கேஒய்சிங்கிறது வீட்டில் இருந்தபடி தான் பண்ணுறது. ஸோ அது ஃப்ரீ தான். இதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து கம்பல்சரி தேவை. இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேன் கார்டு தான். ஃபஸ்ட் இந்த விசிட் நியர்பை கேஒய்சி ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் வந்து இதை ஓப்பன் பண்ணினா உங்களுடைய நியர்பை என்னென்ன ஸ்டோர்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஸ்டோருக்கு போய் நீங்கள் கேஒய்சி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான வீட்லேயே வந்து பண்ணுறது, அதாவது வீடியோ கேஒய்சி வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே நான் டீப்பாக போகல, அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ண செக்லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய பேன் கார்டை வந்து ரெடியாக பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இடம், அதாவது எங்கே உட்காந்து பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று. ஸோ ஓப்பன் பிளேஸ்லேயோ அல்லது வந்து ரூமில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற லொக்கேஷனில் உட்காந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃபேஸ் தெரியும். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு எடுத்து காமிக்கும் போது அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இதில் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் இங்கிலீஷ், ஹிந்தி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஐயோ எனக்கு தமிழ் தானே தெரியும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. உங்களுடைய கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு, அதுக்கப்புறம் பேன் கார்டு வந்து கேட்பாங்க. ஸோ பேன் கார்டில் வேறு அதர் டீட்டெயில்லாம் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டினாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி 2 மினிட்ஸில் இதுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஓப்பன் பண்ணினா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோ, அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அட்டன் பண்ணோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீடியோ கால்லேயே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் அதெல்லாம் கேட்ட பிறகு கடைசியாக உங்களுடைய பேன் கார்டை கேமராவுக்கு முன்னாடி வந்து காமிக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் உங்களுடைய ஃபேஸும் தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ இந்த டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ த ஃப்ரண்ட் ஆஃப் சைடு அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுடைய ஃபேஸ் ப்ளஸ் அந்த பேன் கார்டு டீட்டெயில் ரெண்டையும் காமிச்ச பிறகு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுலேயும் வந்து சேமாக இருக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸோ உங்களுடைய லொக்கேஷனு, ஃபாதர்ஸ் நேம் எல்லாமே அந்த பேன் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரோடைய நேமில் வந்து கேஒய்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டை வந்து காமிங்க. அவங்க தான் உட்காந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைட் 3 டாட் லைனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸில் கேஒய்சி பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேஒய்சி பெண்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் அந்த கெட் மோர் பெனிஃபிட்ஸுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து சப்மிட் பண்ணியாச்சு, அப்ரூவலுக்காக வெயிட்டிங் ஆகும். அப்ரூவல் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் அப்படின்னு 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கான டைம் டியூரேஷன் அப்படின்னா 3லேருந்து 4 நாளைக்குள்ளார உங்களுக்கு டைம் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோடனே நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பேடிஎம்க்கு ஃபுல் கேஒய்சி வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஒய்சி. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னா வி வாட்ச் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.